ஆமை மலைகளில் மையத்தில் ஒரு சிறிய தனிப்படுத்தப்பட்ட நகரம் என்ற பெயரில் பைன்கிராஃப்ட் இருந்தது. இந்த நகரம் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டது மற்றும் இதில் இருந்த பகுதி மக்கள் ஏராளமான இயற்கை வளங்களை நம்பி அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்தனர். நகர மக்களில் லாரா என்ற தைரியமான இளம்பெண் ஒருவர் இருந்தார். திறமையான ஆய்வாளர்கள் மற்றும் சாகசக்காரங்களான தம் முன்னோர்களின் கதைகளை கேட்டு அவள் வளர்ந்தாள். ஒரு கோடை காலத்துல காட்டுத்தீ வேகமாக ஆழமாக பைன்கிராஃப்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை அச்சுறுத்தியது. கொழுந்து விட்டு எரியும் தீ மற்றும் அடர்ந்த புகையால் நகரம் முழுவதும் பீதி பரவியது. நகரவாசிகள் இதற்கு முன்பு இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டதில்லை. மேலும் பயம் அவர்கள் இருதயத்தை வேகமா பிடித்தது. லாரா இருப்பினும் உறுதியாய் இருந்தார். யோசுவா 1:9 இருந்து அவளுக்கு பிடித்த வசனத்தால் அவள் எப்பொழுதுமே ஈர்க்கப்பட்டாள். பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகியாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அவளை சுற்றில இருக்கிற மக்களையும் அந்த அழகிய இயற்கை சூழலையும் பாதுகாப்பது லாராவுடைய கடமை என்று அவள் நம்பினாள். லாரா தைரிய நிரம்பிய இருதயத்தோடு சகல நகரவாசிகளின் குழுவை ஒரு தீப்பிடிக்கும் பணியில் வழிநடத்த முன்வந்தார். மண்வெட்டிகள், ராக்குகள் மற்றும் அவர்களின் உறுதியுடன் ஆயுதம் ஏந்தி அந்த தீயை தடுக்கும் நம்பிக்கையில் காட்டுக்குள் ஆழமாக சென்றார்கள். பயணம் ஆபத்தாய் இருந்தது. அவர்களை சுற்றிலும் நெருப்பு எரிந்தது. வெப்பம் கடுமையாக இருந்தது மற்றும் புகையால் சுவாசிக்க கடினமாக இருந்தது. இந்த கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் லாரா மற்றும் அவர்களது குழு முன்னோக்கி தள்ளப்பட்டது. அவர்களின் நம்பிக்கை மற்றும் அவர்களை வழிநடத்திய வசனத்திலிருந்து வலிமையை பெற்றாங்க. அவர்கள் தாவரங்கள் இல்லாத ஒரு பாதையை உருவாக்கினாங்க. இதன் மூலமா எரிபொருளின் நெருப்பை இழந்து அதன் முன்னேற்றத்தை குறைத்தாங்க. அவர்களது அயராது உழைப்பால் லாராவின் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் நகரத்தை சேர்ந்த மற்றவர்களும் இதற்கு உதவி செய்ய முன்வந்தார்கள். ஏசப்பா அவங்க கூட இருப்பதை அறிந்து அவங்க அனைவரும் சேர்ந்து தீயை அணைச்சாங்க, பயமே இல்லாம. இறுதியில் அவர்களின் முயற்சிகள் பலனளித்தன. லாரா மற்றும் அவர்கள் குழு உருவாக்கிய தீ தடுப்பு மூலமா பைன்கிராஃப்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள், அவர்கள் வீடுகள், இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்க முடிந்தது. இந்த கடினமான சூழ்நிலையிலையும் ஏசப்பா அவங்க கூட இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. லாரா செய்த உதவி பைன்கிராஃப்ட் மக்களிடையே ஒரு புகழ் பெற்றதாக மாறியது. ஏசப்பா மேல லாரா வச்ச நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அறிந்து கொண்டாங்க. லாராவும் அவங்களோட நண்பர்கள் எல்லாருமே யோசுவா 1:9 படி தைரியமாகவும் வலிமையாகவும் ஏசப்பாவுக்குள்ள இருந்ததுனால இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்க ஜெயிச்சாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த பிரச்சனை பெருசா இருக்கே, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்ட்டு வேதனையோடு அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா அவங்கள பார்த்து தான் சொல்றாங்க, பயப்படாத, திறமனதா இரு. உன் கூட இருக்கிற தேவனாகியன்னா உன் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வேன்னு சொல்றாங்க. ஏசப்பா அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஏசப்பா, இந்த பிரச்சனை எனக்கு மாத்திட்டாங்க, இந்த காரியத்துல அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்ட்டு உண்மையான மனசோட ஏசப்பாட்ட நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வேதனையோடு இருக்கிற காரியத்துல ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அவங்கள ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க.